பர்ஃபார்மன்ஸ். என்ன எதுக்கு போய் அருவாக்குறவால எடுத்துக்கிட்டு இருக்க? விடுறா. விடுப்பா, நமக்குள்ள என்னப்பா? விடுறா. எனக்கு ஒண்ணும் ஆகலையா. விடுறா. வேணாப்பா. தானங்க வைக்கேன். எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. அண்ணா எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. சொல்லுங்க. 85ல் முதல்ல வெளிச்சம்ங்கிற படத்தில் தான் கலையை காட்டினேன். கார்த்திக் சார். கார்த்திக். நான் ஹீரோ நடிக்கிறது தான் வந்தேன். ஹீரோ நடிச்சது கூட எல்லாம் நின்று போனான்னு. அப்புறம் வந்து என்ன, நான் எப்படி அவர் கூட ஒரு படம், அவர் நடித்த படத்தில் நான் இருக்கிறேன். அப்படி கூட நடிக்கலை. இப்போ நீங்கள் திரைத்துறைக்கு வந்து தோராயமாக எத்தனை வருஷம் இருக்கும்? 40 வருஷம் ஆச்சு. அப்படியேங்கப்பா. 85ல் முதல்ல வெளிச்சம்ங்கிற படத்தில் தான் கலையை காட்டினேன். கார்த்திக் சார். கார்த்திக் சார். நான் ஹீரோ நடிக்கிறது தான் வந்தேன். ஹீரோ நடிச்சது கூட எல்லாம் நின்று போனான்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய பாலிசி என்னன்னா, நினைச்சது கிடைக்கல, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நேயர்களும் சரி, நானும் சரி, இதை பின்பற்றுறேன். நல்ல ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறீங்க. உண்மைதான், அது எல்லாருக்கும் பொருத்தமான விஷயம். சத்திரபதியில் அந்த எஸ்டிடி புத்தகம் போயிட்டு காலைல போனால் மேக்கப் மேனை கூப்பிட்டாரு. கணேஷ் வாங்கினது நேராக போனாங்க. என்னை கூப்பிட்டாங்க. ஒரு ராமம் இங்கேருந்து இதுவரையும் ராமத்தை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு நான் அப்படியே உட்காந்து திருட்டு மணி முடிச்சு போய் உட்காந்தேன். வடிவேல் சார் வந்து பார்த்தேன். டேய், யாரும் அவனுக்கு ராமம் போட்டு சார் தம்பி எடுத்து விடுங்க அவர் அப்படின்னாரு. ஒன்று இப்போவே 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம். இதையும் இன்னும் பாதி வந்து ஃபுல்லாக வலிச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டாங்க. அண்ணே அலறேன் நான் வடிவேல் சார்ட்ட. டேய் பேசாமிடுறான், இந்த காமெடி தான் நான் பேச போனேன் அப்படின்னாரு. டேபிளில் என் தலையை தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. மூஞ்சி இங்கே இருக்கியா? அங்கே இருந்தால் ஜூம் பேக் ஆகும். ஓஹோ. ஆமாம். வடிவேல் சார் அப்படி ஃபோன் பண்ணேன். எஸ்டிடி புத்து ஃபோன் பண்ண என்னடா அதே மூக்கையை காணா முடிய காணா அப்படிம்பாரு. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கியா அப்படிமா. எழுதி போடுங்கடா, வலிக்கு விட்டு விழுந்துட இருக்குன்னு எழுதி போடுங்கடா, வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒன்று பண்ணிக்கிறேன். ஆமாம், நீ இன்னும் லோக்கலாக எஸ்டிடியா? ஆமாம், மறுபடியும் சார்ஜ் புஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு இப்போ ஃபோன் பண்ண போகிறேன். லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புச்சு மனுஷனே. ஆத்மார்த்தில் உட்காந்துருக்க பரதேசி. அங்கே ராங்காலம் அடிச்சு ஒட்டச்சிட்டு ஒவ்வொன்றா அடித்து உடைப்பார். ஒவ்வொன்றா விழுவும். அப்போது ஒரு கண்ணாடி, நல்லா ஒரு 3 இன்ச்சில் ஒரு பெரிய கண்ணாடி, உங்களுக்கு இந்த டிவி சைஸில் ஒரு கண்ணாடி, அதை அப்படி தள்ளினார் பாருங்கள். கரெக்டாக எனக்கு பக்கத்தில் வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. என் தலையில் விழுந்தா என்ன இருக்கும்? அதுதான் ரொம்ப ரிஸ்க்கான சார். அதெல்லாம் முடிச்சு அப்புறம் வந்து நான் ஒரு குளவரியோடு நின்றுருக்கோம். வந்து என்கிட்டே சொல்லுவார், சொல்லி வை, இனிமேல் எவனாக இருந்தாலும் பிச்சு படம் பிச்சு ஆச்சா ஆச்சுலாம் பாரு. யாருக்கிட்டடா சொல்கிற? கடன் ஒன்று வாங்கின எஸ்டிடி புத்து நடத்தினா என்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து என்ன பண்ணுவோம், தூக்கி வீசுவோம் சார். கேமரா வெளியில் அவுட்டு போயிட்டு வரணும். அப்படி 3 வாட்டி அவுட் போயிட்டு தூக்கி வீசணும். அங்கே போய் சிங்கம் கலையிறங்கிடுச்சுன்னு அங்கே விழுவார் அவர். இந்த இடத்துல நான் ஒரே ஆள் தான் பிடிச்சிருக்கேன். அப்படியே காலை 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரே ஆள் தான் பிடிச்சி அதில் ஒரு 2 அப்போ கால் அடிபட்டுச்சு. ஒருத்தன் காலை பிடிச்சோன்னா ஐயன்னு கத்திட்டாரு. அப்புறம் காலை பிடிச்சி திருவிட்டாங்க ஒருத்தன். இப்போ என்ன பண்ணால் 3 டேக் அது. கேமரா இங்கே இருக்கும், லோவில் இருக்கும். அப்படி கொண்டு போயிட்டு கேமரா வெளில அப்படி போகணும் மேலே. அப்படி போயிட்டு அப்புறம் இறக்கணும். 3 டேக்கு நான் ஒரே ஆளாக தூக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர் நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்கள் வெறும் நடிகராக மாத்திரம் இல்லாமல் இவங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு கொடுக்குறது போனால் அப்படி கொடுக்க மாட்டார். சிங்கமந்திரம் கொடுக்குறது எனக்கு கொடுக்க மாட்டார். இப்படி அவர் வந்து அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுப்பார். ஒருவேளை அதனால தான் அவருடைய அந்த காட்சிகள்லாம் நீங்கள் கூட இன்ன வரைக்கும் நிற்கிது. விவேக் சார் சொன்னார். விவேக் சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்தோனியார்னு ஒரு படம். சரி ஷாம் நடிச்சிருப்பாப்புல. வடிவேல் தான் நடிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் சொல்ல நடிக்க முடியல. விவேக் நடிக்கிறார். மீனவனா வருவார் விவேக். தொப்பி வச்சுட்டு கூட முருகன் எல்லாம் வருவாங்க. இப்போ 4 பேர்ல என்ன ஒரு ஆளாக டைரக்டர் கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போனால் விவேக் சார் வந்து என்னை சேர்க்கலை. 4 நாள் 3 நாள் சும்மா உட்காருங்க. கூட 4 பசங்க வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. முருகனை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க டைரக்டர் என்ன வர சொல்லிருக்காரு, நீங்கள் என்ன ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? ஆச்சரா பூச்சரானா அவர் போய் முருகன் சொல்லியிருப்பாங்க. இல்லை முருகன் போய் விவேக் சார்கிட்ட, விஜய் கணேஷ் டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு கூப்பிட்டேன். கணேஷ், காரணம் இல்லாமல் உங்களை நான் இருக்க வைக்கல. ஏன்னா நீங்கள் வந்து வடிவேல் சார்கிட்ட சோலோ சீனாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய படத்தில் உங்கள் சீன்லாம் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது. இது 4 பேரில் ஒரு ஆள் ஒவ்வொரு டைலாக் பேசுகிறாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டு? இருங்க, அமைதியாக இருங்க, நான் நல்ல சீனாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 4 நாள் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் காமெடி, என்னென்னா அறிவுபூர்வமான 5 பேரில் 6 பேர்லாம் எப்படி காட்டுறேன் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இப்படி வச்சு காட்டுவார். அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காமெடி. விவேக் சார் மொத்தம் 10, நான் 11 நிரூபிச்சா? அது எப்படி 11 நிரூபிப்பேன்? இப்போ என்ன படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம
இவர் விமல் எழில் சார் படத்தில் வந்து தேசிங் ராஜா 2ல் நடிச்சிருக்கேன். அப்புறம் கவுண்டமணி ஹீரோ நடிச்சிருக்காரு ஒரு படம், ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம், அதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரபுதா ஒரு படத்தில் ஜாலிலோ ஜிம்கானா சதீஷ் சிதம்பரம் படம், அதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நிறைய நடிக்கணும்னு. ஆமாம், எங்களை போன்ற நகைச்சுவை விரும்பிகள் நாங்கள்லாம் வந்து நகைச்சுவை வந்து திரைப்படத்தில் நிறைய இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து ஒருத்தர் மட்டும் சார்ந்து இல்லாமல் உங்களை போன்ற ஒரு அற்புதமான கலைஞர்களோட பட்டாளத்தின் மூலிமா கிடைக்கணுன்றதை வந்து விரும்புகிறவங்க நாங்கள். கருப்பசாமி குத்தகைதாரர் படத்தில் கூட நீங்கள் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி படித்துற பாண்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் எப்படி தான் என்னென்னா, இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர். சரி சரி. அவர் வந்து வடிவேல் வந்து அந்த காசு பிடுங்குவார், கல்யாணம் மேட்டுவோன்னா அவர் வடிவேலுக்கு பயந்துக்கிட்டு கடையை சாத்திட்டு முக்கோடை போத்திட்டு ஓடுவார். ஓ இந்த புராண்டா கடைக்காரன்னு சொல்லி கட்டையை வச்சு அடின்னு அடிச்சிடுவாங்க. என்ன அடித்தோன்னே அப்போ தான் துணி எடுப்பேன். அண்ணே ஆள் மாறி போச்சுன்னு அல்வாவை சொல்லுவார். என்னடா சத்தம்? ஏன்டா மச்சான், யாரா என்னடா சத்தம்? சாஞ்சி விட்டான் மச்சான், குளிர்ச்சத்தோட போட்டு சாஞ்சி விட்டான் மச்சான். யார் இந்த படித்தர பாண்டி தான். ஐயோ ஆள் மாறி போச்சு, ஆள் மாறின்னு நடிச்சு போடும் அந்த காமெடி. உண்மையில் ரொம்ப அண்ணா நீங்கள் வந்து 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அது நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க கூட நடிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஐயோ நடிச்சிருக்கேன், ஒரு படம் நடிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமாம். என்ன படம்னு? என் தமிழ் என் மக்கள்னு ஒரு படம். அவங்க சிவாஜி தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம். அந்த 120 ஏக்கர் அது. ஆமாண்ணா ஆமாம். அது உள்ள ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் நடக்கும். அங்கே எம்ஜிஆர் படம் இது உரிமை குரலில் ஒரு சாங் வரும். அப்படிங்களா? ஆமாம், நிறைய அருமையான லொக்கேஷனு. அங்கே வந்து இவர் செட்டு போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. சரி சரி. அது சந்தானா பாரதி தான் டைரக்டர். ஓ, அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு நேராக காலையில் போயிட்டோம். அது பெரிய காமெடி. சிவாஜி சார் அந்த அவர் தோட்டத்தில் 6 மணிக்கெலாம் ரெடியாக இருப்பார். அப்படி உட்காந்துருக்காரு, 2 பேர் பின்னாடி உடம்பு அமைக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி போனவங்க அப்படி ஜர்க் ஆகிட்டோம். சிவாஜி சார் உட்காந்துருக்காரு. போனோடனே பொத்துன்னு விழுந்து அவர் காலில். ஏன்னா பெரிய நடிகர்கள் பார்த்தோன்னே அவர் இல்லை இந்த தோல் அமுக்கணும்னு அப்படி திரும்பி ஆடுறாங்க. ரொம்ப கேவலமாக பார்த்தாரு. ஆடுறாங்க அப்படின்னாரு. அண்ணே நடிகனா அப்படின்னாரு. எந்திரிச்சு நாங்கள் அவள் போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் சீனில் அவர் கூட ஒரு டைலாக் வந்துச்சு. பெரிய விஷயம். ஒரு சிவாஜி கூட நடிகர் திலகத்துக்கு கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மக்கள் திலகம் கூட பார்த்துருக்கீங்களா? அவரை சந்திச்சிருக்கீங்க? அவரும் அவருடைய தீவிர ரசிகன். நேராக கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காம போச்சு, சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்புறம் வந்து என்ன, நான் எப்படி அவர் கூட ஒரு படம், அவர் நடித்த படத்தில் நான் இருக்கிறேன். கூட நடிக்கலை, அவர் நடித்த படத்தில் நான் இருக்கிறேன். யாருன்னா ஜேபிஆர் இருக்கார்ல. ஆமாம் ஆமாம். ஜேபிஆர் வந்து இவர் நடித்த ஒரு படத்தை வந்து இறந்துட்டார், தலைவர் இறந்துட்டதுக்கப்புறம் அந்த பாதி படத்தை வாங்கி அந்த மாதிரி கதை பண்ணி நல்லதை நாடு. அதே தான் கரெக்டாக சொன்னீங்க. எந்த ஒரு நகைச்சுவை இப்போ இருக்க செட்டில் எந்த நகைச்சுவை கிடைக்காத ஒரு பாக்கியம். 2 மாபெரும் ஜாம்பவன் கூட நடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஃபீல்டில் இவ்வளோ நல்லா இருக்கீங்க. திரைப்படத்தில் நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு எண்ணற்ற பேர் வந்து ஆசைப்படுறாங்க. ஆமாம், ஊரெல்லாம் விட்டு தேடியும் வராங்க. இங்கே எப்படியாவது ஆயிடணும், நடிகராகணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்ன? அதாவது இப்போ நிறைய யூத்து நிறையா வர்றாங்க, சினிமாவுக்குள்ளே வர்றாங்க. நாங்கள் வந்த காலங்களில் ஃபிலிம் காலம். அப்போல்லாம் வந்து சினிமா வந்து நாங்கள்லாம் சினிமாவை தேடி வந்தோம். இப்போ சினிமா வந்து அவங்கள தேடி போகுது, கிராமத்துக்கு போகுது சினிமா. இப்போ அங்கேயே நடிகரை செலக்ட் பண்ணாங்க, அங்கேயே பண்ணுறாங்க. ஆனாலும் என்னென்னா இந்த அவங்களுக்குன்னா நான் சொல்லணும்னா நல்ல திறமையை வளர்த்துக்குங்க. நேரம் முதல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, உங்கள்ட்ட திறமை இருந்துச்சுன்னா லாங் டைம் நிற்கலாம். இல்லையா ஒரு படம் 2 படத்தோட காலியாகும், அவ்வளோதான். அதான் திறமையும் வளர்த்துக்கணும், நேரமும் ஒர்க் அவுட் ஆகணும். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும், உங்கள் இஷ்டத்துக்கு வராது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு. அண்ணே இவ்வளவு நேரம் எங்களுடைய நகைச்சுவை உணர்வுகளுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுத்தீங்க. நேயர்களும் மகிழ்ந்திருப்பாங்க. நானும் இவ்வளோ நேரம் போனதே தெரியல உங்கள் கூட பேசினதில். எங்களுடைய அழைப்பை ஏற்று பிக் மவுண்ட் டிவியுடைய ஸ்டார் வியூ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே, மகிழ்ச்சிண்ணே. நேயர்களே தொடர்ந்து பிக் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலை பாருங்கள். அதாவது பெரிய மலை, அதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து பிக் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் பாருங்கள். என்னைய மாதிரி நிறைய கலைஞர்களை வச்சு எடுக்கிறாங்க. நல்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் அதில் இருக்குது, வித்தியாசமான ப்ரோக்ராம், திரைப்பட நட்சத்திரங்கள், லைவில் நடக்கக்கூடிய விஷயம், நிறைய விஷயங்களை இந்த டிவியில் உங்களுக்கு காட்ட போகிறாங்க. பார்த்து ரசிங்க. இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை, மறந்துடாதீங்க. உங்கள் விஜய் கணேஷ். நன்றி, வணக்கம். நேயர்களே,
மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு ஸ்டார்ஸ் வியூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.